தூரத்துலயாவது ஒரு உருவம் தெரியுது. வாங்க பக்கத்தில் போய் பார்க்கலாம். ஐயோ பேய்! இந்த பேயை பார்க்க காஞ்சரிங் பேயை விட ரொம்ப பயங்கரமாக இருக்குது. இந்த பேய்க்கு கையில் கம்பெல்லாம் வேற இருக்குது. நம்ம கையில் ஒன்றுமே இல்லை. சுற்றி ஃபுல்லாக மரமாக இருக்குது. ஆனால் தரையை ஃபுல்லாக எம்டியாக இருக்குது. ஒரு கம்பு இல்லை, ஒன்றும் இல்லை. அந்த பேய்க்கு மட்டும் எப்படி தான் கம்பெல்லாம் கையில் கிடச்சோ. நான் நினைக்கிறேன் அநேகமாக அந்த பேய்க்கு மரத்தில் ஏற தெரியும். அதான் மரத்தில் ஏறி கம்பெல்லாம் வேற பறித்து. இங்கே நிறைய வீடெல்லாம் இருக்குது. ஆனால் மனுஷங்களை தான் கண்ணில் காணல. வீடெலாம் வேற உட்டில் தான் செஞ்சுருக்காங்க. ஆனால் ஒரு வீடு தள்ளி ரெண்டாவது வீடு ரொம்ப தூரத்தில் இருக்குது. கொஞ்சம் தூரத்தில் வித்தியாசமாக மரம்லாம் தெரியுது. நாங்கள் அதுக்கு பக்கத்தில் போக முடியும்னு பார்ப்போம். ஆனால் பக்கத்தில் போக எல்லாம் மறையுது. இதுக்கு வேறு ஓட வேற முடியலை. ஓட முடிஞ்சால் கொஞ்சம் ஸ்பீடாக போயிருக்கலாம். வீடு. ஆனால் வீடுக்குள்ளே லைட் எரியா மாதிரி தெரியுது. ஆனால் உள்ளே சத்தமே வர மாட்டேங்கி. அந்த வீடு கொஞ்சம் பெருசாக இருக்குது. வாங்க போய் பக்கத்தில் போய் பார்க்கலாம். ஒரு நிலா இல்லை, ஸ்டார் இல்லை, ஒன்றும் இல்லை. கொஞ்சம் அனிமல்ஸ்லாம் இருந்தால் கூட நல்லா இருந்திருக்கும். நமக்கு துணைக்கு பயம் இல்லாமல் இருக்கும். இந்த பேய் வேற எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னு தெரியலையே. இருங்க, நான் கொஞ்சம் பின்னாடி பார்க்குறேன். இந்த பேய் எவ்வளோ தூரத்தில் வந்துட்டுருக்குன்னு. ஆனால் இந்த இடமே கொஞ்சம் அமைதியாக தான் இருக்குது. தூரத்தில் ஏதோ விண்டு மில் தெரியுது. ஆனால் அது சுத்தாமல் இருக்குது. அநேகமாக காற்றே இல்லை. இருந்தாச்சுடா. அது பேப்பர் கீழே இருக்குது. நாங்கள் பாடு நடக்கலாம். திடீர்னு அது வந்து நம்ம குலைச்சினா அந்த பேப்பர் இங்கே நிறைய கிடக்கும் தான் நினைக்கிறேன். இன்னும் நிறைய இங்கே வீடு மரம் தவிர வேறு ஒன்றும் இல்லை. அநேகமாக அந்த ஒரே ஒரு பேய் தான் இந்த இடத்துல இருக்குது. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். உள்ளே போக முடியல. ஆனால் இந்த கேமை எப்படி முடிக்கணும்னு தான் தெரியல. ஒரு க்ரூ இல்லை, ஒரு வீடு இல்லை, ஒரு சாவி இல்லை. ஹிண்டு மரியாதை கொடுத்தா கூட கொஞ்சம் ஈஸியாக இருக்குது இந்த கேம் விளையாடக்கு. நாங்கள் பாட்டுக்கு இந்த இடத்துலையே சுற்றிட்டு இருக்கணும் போல். இந்த கேம் பேர் வந்து கிரானி இன் த ஃபாரஸ்ட். நீங்கள் ஆன்லைனில் இந்த கேமை டைப் அடித்து விளாடலாம். ஆனால் கொஞ்ச நேரம் சுற்றிட்டு தான் இருக்கணும். ஆனால் மற்ற கிராணி கேமுக்கும் இந்த கிராணி கேமுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. மற்ற கிராணி கேம்னால் ஒரு அப்பார்ட்மெண்ட்லேயோ ஒரு வீட்லேயோ இருக்கும். நாங்கள் சுற்ற வேறு கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அந்த எந்த ரூம்லேருந்து கிராணி போய் வருதுன்னு தெரியாது. ஆனால் இது ஃபாரஸ்ட்னால கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. சுற்றி வெட்ட வழி தான். நாங்கள் பாட்டுக்கு எந்த டைரக்ஷன் வேணாலும் போகலாம். அந்த பேயே வந்தாலும் கண்ணுக்கு முன்னே வந்தாலும் அது கிளியராக தெரிஞ்சோம் இப்படி பேய் வருதுன்னு. காய்ஸ் பள்ளம். இந்த கேம் உருவாக்குனே ஒரு சைஸோடு தான் விளையாடிருக்கேன். இந்த இடத்தையே ஒரு ஸ்கொயர் ஷேப்புக்குள்ளே கட்டியிருக்கேன்.